பாளையத்தம்மா பார்த்து விளக்கு உன் பார்வையிலே. இது சூடு பண்ண தெரியுமா? இடுப்பு சூடு பண்ண தெரியுமா? இடுப்பு சூடு பண்ண படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. பைத்தியம், அது அடுப்புடா குடு. அப்படியா? அப்படிச்சா? இன்னும் நீ ஸ்டடி ஆகலையா? ஒண்ணு இல்லையா? அதேதான். நீ சமைக்கும் போது பொண்ணு மாதிரி பதமா சமைக்கணும். பொண்ணு மாதிரியா? டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். நீ வந்து ரக்கடா இப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணனா தெரிச்சிரும் மூஞ்சில. தெரிச்சிருமா? ஏன்னா நந்தகுமார் ரொம்ப டேலண்டா நான் கேள்விப்பட்டேன். ஏன்டா? அவர் கல்யாணம் போய் அவரை திருடிட்டு போயிட்டாரோ. காமெடி கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. இது அவங்க ஆயாவா? டேய் டேய் வாயில வசம் போச்சு தேக்க. ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். இதுல ஊத்தவா? புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். டிங் 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 டிங். டேய் என்னடா இங்க மீட்டிங்? எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னல. ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? குக்கருக்குள்ள போட்டேண்டி, கொதிக்க வச்சு தாரேண்டி. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எத்தனை குக்குக வந்தாக என்ன எலிமினேட் பண்ண பார்த்தாக. ஐயோ நானும் சமைச்சேங்க. பாத்தீங்களா? சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். ஏன் உனக்கு இந்த வேலை? வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? இஞ்சி பூண்டு பேஸ்ட், தங்கதுரை வேஸ்ட் வாங்கி போட்டு அடிங். அஜு வெள்ள பிரியாணி பண்ண போற? நான் இப்ப இல்ல உனக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணிக்கோ. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே அவனுக்கு பிடிச்ச பிரியாணி இல்ல, ஜட்ஜுக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணோம். ஏய் அப்ப பஜ்ஜி போடலாம்டா வாடா. ஏய் பைத்தியக்காரி. பச்சிட்ட நேரத்துல அறுக்குறான். கொல்லாமை வைப்போம். போற கொல்லாமல கொள்ளிக்கிழமை. தம்பி ரொம்ப காமெடியா பேசுது. அவர் காமெடியும் தான். அப்படியா? கொல்லாமை தான் செய்வானா? எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அதுக்குள்ள போயிருவேன். இன்னும் கொஞ்சம் போடு. காடாரச்சி இப்படி துள்ளடா. காடாரச்சி புதினா போட்டியா? நான் சொல்றேன் இல்ல, முருகேசிங்க வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நீ புரியாம பேசாத. லைட்டா பாத்து உப்பு மட்டும் போடணும் லைட்டா. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஆல்மண்டா? ஆல்மண்ட்ஸ் ஓபன் பண்ணடி சீக்கிரமா. ஆல்மண்ட் சோப்பா? இப்படி ஒரு பாவப்பட்ட அப்புறாணியா இருக்கானே இவன். தோசை ரெடி. பிளேட் பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிக்கணுமா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தங்கதுரை உனக்கு அவசரம் தெரியாதா? உரிச்சு கூடு. இவன் என்ன நம்மள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான வேலைக்காரன்? ஏங்க சுக்குப்படி பண்ணது கொடுங்க, சுக்குப்படி ப்ளீஸ். வேண்டாம் சுக்குப்படி வேண்டாம், அது உரிச்சு கூடு. அலம்பு முதல்ல. இவ்வளவு வேலை கொடுத்துட்டு இருக்கான். சித்தப்பா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. எனக்கு எந்திரிக்க தெரியும். ஏடிச்சே. ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடாச்சு? சுத்தியில ஓங்கி நடுமண்டலே போட்டான்டா. ஏய் வேணும் நான் போட்டேன். சும்மா இந்த ஹீட் போடாதனா கேக்குறியாடி? அவனே பீதியில இருக்கான். அவனை போட்டு மேற்கொண்டு அதுக்கு சொல்லுங்க. இதுல சங்குப்பூ மட்டும் தான். இங்க பாருங்க, அதை குடிச்சு பாருங்க. அப்படியே அவர் வாயை தேடிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. ஜட்ஜின்னு பார்க்காம நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீ என்ன பண்ண? நாங்க இன்னைக்கு வந்து ஒரு காப்பி காய்ச்சினோம். காப்பி காய்ச்சினியா? பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. ப்ளூ டீம் அண்ட் ரெட் டீம்ல ரெண்டு பேருமே சங்கு பூ வச்சு லட்சுமி மேம் அண்ட் பிரியா மேம் வந்து ஸ்டேட்டஸ் பண்ணிருக்கீங்க.
சொல்றா பெருமாள் மகளுக்கு என்னடா ஆச்சு? அண்ட் இந்த ரெண்டு பேர்ல யார் வின்னர் அப்படின்னு பாத்துடலாம். லக்ஷ்மி அண்ட் தங்கதுராய். அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் இல்லாம நீங்க எடுத்து வந்தது அக்செப்ட் யூ. Totally, I'm very happy with this and I loved it actually. Thank you. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? In my word, it is top notch. ஐயோ ஐயோ நான் தானா அரே பார்த்து நீதானா I want to introduce this one into my menu. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரெண்டு டீமுமே உங்களோட கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. இந்த ரவுண்ட்ல யார் வின் பண்ணிருக்கா? போப்பா சொல்லுங்க சொல்லுங்க. Savannah. நெதர்லாந்து தாமஸ் டாப் நாச் பிரியாணி. Top notch. இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகுறான் பாரு. டாப் நாச் பிரியாணி. Top notch biryani சொல்லு. பாத்தியா அப்பா வாயில இருந்து வர வச்சோம் லூசு பையல. கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓடுச்சா? மீசியே இல்ல அப்புறம் எங்கிட்ட மண்ணு ஓடுறது? இதை மட்டும் கட் பண்ணி ரீல் போட்டுக்கலாம். கெட்டிபிடி. இதோ வந்துட்டேன். எப்படியா டாப் நாச் வாங்க முடியும் அந்த பிரியாணிக்கு? என்னடா உம்மா கொடுக்குற? ஐயோ பயமா அது கடிச்சிராத. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு தெரியாது. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல போறான்? இது மட்டும் இல்ல, ஷெஃப் ஆஃப் தி வீக்கு டிராஃபி வேற அடிச்சு சைடுல வச்சிருக்கானா. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. காடை தொக்கோட சாப்பிடும்போது பிரியாணி இஸ் வெரி குட். தனியா பிரியாணி சாப்பிட்டா ஒண்ணு உப்பு சுத்தமா கம்மியா இருக்கு. நண்பர்களே, ரெண்டாவது பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. அசையாத மரம் ஒன்று. அப்ப இவரு சர்ஜன் கிண்டிட்டு இருந்தாங்க. அப்ப நான் உப்பு போடுங்கன்னு சொன்னேன். ஆக மொத்தம் குக்கு பண்ண இந்த பிரியாணி கோமாளி தான் பண்ணாரு. அதனால டிஸ்குவாலிஃபைடு. அஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஒரு அரை மார்க் வந்திருக்கும் ஐஷ் தான். அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படியே திரும்பாத. ரெண்டு ஜட்ஜஸ்டையும் கமெண்ட்ஸ் வாங்கிட்டோம். இப்ப ரிசல்ட்ஸ்க்கான நேரம். And the winner is நந்தகுமார் and சுனிதா. வாழ்க்கை நாடகமா ஏன் பொறப்பு அப்பளே சொன்ன அந்த குடுக்காத. இந்த டீம் குக்கிங் சேலஞ்சில 3 கிலோமே ஜெயிச்சது ப்ளூ டீம். டீம் ரெட், உங்க டீம்ல எது தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்க? மூணுமே தப்பா தான் போச்சு. சரி இப்ப எங்களை இப்படி முச்சந்தில நிக்க வச்சு நாங்க பாருங்க எக்ஸ்பாண்டபிள்ஸ் போஸ்ட் மாதிரி நிக்கிறாங்க பாருங்க. சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. And the chef of the week goes to ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி வெற்றி நாங்க ஜெயிச்சிட்டோம். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இந்த செஃப் ஆஃப் தி வீக்குக்கும் எனக்கும் ஒரு ராசியே வந்து தொலைய மாட்டேங்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டுங்க.